பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்தியாவின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் உறுதியாக பற்றி நிற்பேன் என்றும் நான் இப்போது ஏற்கவிருக்கும் கடமையினை நேர்மையாக நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளின் பெயரால் ஆணையிட்டு கூறுகிறேன். श्री I.S. इनबदुराई। மாநிலங்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் I.S. இன்பதுரை எனும் நான் சட்டத்தினால் நிறுவப்பட்டதான இந்திய அரசியல் சட்டத்தின் மீது உண்மையான பற்றார்வமும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்தியாவின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் உறுதியாக பற்றி நிற்பேன் என்றும் நான் இப்பொழுது ஏற்கவிருக்கும் இந்த கடமையினை நேர்மையாக நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளின் பெயரால் ஆணையிட்டு கூறுகிறேன். Papers to be laid on the table. Sripad Yeso Naik. I rise to lay on the table of the House the paper mentioned against my name at serial number 2A of today's list of business. அதிமுக சார்பில் தேர்வான 2 மாநிலங்களவை எம்பிக்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். இந்த காட்சிகளை பார்த்தோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். சுபா வணக்கம். மாநிலங்களவையினுடைய எம்பியாக இருவர் அதிமுக சார்பில் பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். செங்கல்பட்டை சேர்ந்த தனபால் மற்றும் வழக்கறிஞர் இன்பதுரை ஆகிய இருவரும் இன்றைய தினம் எம்பிக்களாக பதவியேற்றுக் கொண்டார்கள். தமிழகத்தில் 6 காலியிடங்கள் உருவானது. அதில் 4 திமுகவிற்கும் 2 அதிமுகவிற்கும் கிடைப்பதற்கான சூழல் உருவானது. சமீபத்தில் அந்த 6 பேருமே போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார்கள். இதில் 2 தினங்களுக்கு முன்பு நடிகர் கமல் உள்ளிட்ட திமுகவினுடைய எம்பிக்களும் சேர்த்து 4 பேர் அவர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். இந்த நிலையில் இன்றைய தினம் அதிமுக சார்பில் தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த 2 எம்பிக்களும் தமிழில் உறுதிமொழி ஏற்று அவர்கள் பதவியேற்றிருக்கின்றார்கள். இந்த இருவரோடு சேர்த்து அதிமுக எம்பிக்களுடைய எண்ணிக்கை ராஜ்யசபாவில் 5ஆக உயர்ந்திருக்கிறது. ஏற்கனவே CV சண்முகம், தம்பிதுரை, அதே போல தர்மர் ஆகிய 3 பேர் அதிமுக சார்பில் மாநிலங்களவை எம்பியாக செயல்பட்டு வரக்கூடிய சூழலில் இந்த இருவர், அதாவது இன்பதுரை மற்றும் தனபால் ஆகிய இருவரும் சேர்த்து அதிமுக எம்பிக்களுடைய எண்ணிக்கை 5ஆக உயர்ந்திருக்கிறது. எனவே இனி எந்த விவாதங்கள் நடைபெற்றாலும் அதிமுகவினுடைய ஸ்டாண்ட் என்ன, அதிமுகவுடைய எம்பிக்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதும் ஒரு முக்கிய பொருளாக பார்க்கப்படும். காரணம் 5 பேர் இருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு எதிர்க்கட்சி வரிசையில் ஒரு நாற்காலியும் வழங்கப்படும். எனவே அது கூடுதல் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.